ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 HD அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 7000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக வந்திருக்கு. ஸோ அந்த அண்டர் 7000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 HD அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு யூஷுவலான ஒரு டிசைன் தான். அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பெருசாக பேச முடியாது. பேக் சைட் அண்ட் சைடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் மொத்தம் 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட்ல full HD plus resolution நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சில பிராண்ட்ஸ் நமக்கு above 10K பட்ஜெட்லயே full HD plus resolution கொடுக்காம HD plus resolutionோட ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பட்ஜெட்ல HD plus resolution ஓகே தான். அண்ட் இந்த டிஸ்பிளே 90.6% கான ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோட வருது. அந்த வகையில சைடுல பெசல்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரியுது. பெசல்லெஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பா பெசல்ஸ் கொஞ்சம் நமக்கு தெரியதான் செய்யுது. அண்ட் மொபைலுக்கான பீக் பிரைட்னஸ் 480 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில டிஸ்பிளே ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டா தான் இருக்கு. அது போக மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யூஸ்வலாக எல்லா பிராண்டுமே வாரி வழங்குவாங்க. பட் இவங்க பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். 5000 mAh ஒரு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் 6000 mAh கூட கொடுத்துருக்கலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். பட் இங்கே 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றிலாம் எதுவுமே அவங்க வாயவே திறக்கல. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அண்ட் மொபைலில் வரக்கூடிய சார்ஜர் என்ன வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷனும் கிளியராக இல்லை. பட் மோஸ்ட்லி 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. தெரிஞ்சா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க கொடுக்கல. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இருக்கு. அது போக மொபைலுக்கான கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ஒரு கேமரா, முன்பக்கம் ஒரு கேமரா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் வந்தோம்னா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. அஃப்கோர்ஸ் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னும் போது முன்பக்கம் நமக்கு டுவல் செல்ஃபிக்கான ஃபிளாஷும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதனால நைட் டைமில் நம்ம செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை வீடியோ கால்லாம் பேசுகிறோம் அப்படின்னு பட்சத்தில் இந்த LED ஃபிளாஷ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கேமரா குவாலிட்டி எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஆவரேஜான கேமரா ஃபீச்சர்ஸ் தான், கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கும். அது போக மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க MediaTek கூடிய சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek கூடிய Helio A22 அப்படின்ற இந்த ஒரு என்ட்ரி லெவலுக்கான ஒரு சிப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சிப் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்டோ கோர்க்கான சிப்செட் கூட கிடையாது, இது ஒரு குவாட் கோர்க்கான சிப்செட் தான். அண்ட் இதுவும் 12 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களால பெருசா எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு என்ட்ரி லெவலுக்கான பேசிக் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு ஓகே, ஒரு பேசிக்கான யூசேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். அந்த வகையில் நார்மலாக கால் பேசுறதுக்கு, சும்மா வீடியோஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரியான யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு LPDDR4X ரேம் டைப்போட வருது. அண்ட் இதில் விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜிக்கான இந்த ஒரு ஃபீச்சரும் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பேசிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு தான் இந்த விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லாம் கூட கொடுக்குறாங்க விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜி. பட் அங்கெல்லாம் அது யூஸே ஆகாது. ஏன்னா அங்கெல்லாம் 12 GB 8 GB ரேமே நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரியான இந்த பேசிக் லெவலான ஸ்மார்ட் போன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 2 GB வரைக்கும் தான் ரேமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 GB தான் ரேம் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளால நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது, நிறைய ஆப்ஸ் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க தான் செய்யும். பட் இங்க அந்த விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜி இருக்கு. 4 GB வரைக்கும் அட் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்துக்கிட்டு ரேமா கன்வெர்ட் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் போன்ல 2 GB ரேம் தான் இருக்கு அப்படின்னாலும் நம்ம
எக்ஸ்ட்ரா ஆப்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டி தான் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 4.2க்கான கனெக்டிவிட்டிக்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வரைக்கும் வந்துருச்சு. கண்டிப்பாக அதை இங்கே கொடுக்க முடியாது அப்படின்னாலும் பேசிக்காக ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட்டாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லாதது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எனக்கு ஒரு நெகட்டிவாக படுது. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம கனெக்டிவிட்டி ரிலேட்டடான சில இஷ்யூஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்க்ரீன் லாக் ஃபேஸ் லாக்கான அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்கு. ஸோ ஃபேஸ் லாக் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் SD கார்டுக்கான ஸ்லாட், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் மேக்ஸிமம் 2 GB ரேம் தான். 2 GB ரேம் அண்ட் 32 GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்டுக்கான பிரைசிங் 6799 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம் அண்ட் பிரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டோம், ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்துட்டோம். அப்படி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எனக்கு என்ன பர்சனலி தோணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆவரேஜான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. அதில் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் குவாட் கோர் ப்ராசஸருக்கு பதிலாக ஆக்டோ கோர் ப்ராசஸர் ஏதாவது கொடுத்துருக்கலாம். MediaTek Helio G2535 மாதிரியான சிப்செட் கொடுத்துருக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 இதுக்கு பதிலாக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, ஒரு ஆவரேஜான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பர்சனலி படுது. மற்றபடி இந்த Infinix Smart 6 HD ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.